வாட்ஸ்அப் காய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆண்டர்ஸ் நயமடிகஸ் டிவி விளாக் அண்ட் சிங்கப்பூரோட கடைசி விளாக் தான் இது. சிங்கப்பூர் டு சென்னையிலேருந்து என் ஊருக்கு எப்படி போகணுன்னு ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸோட குட்டி விளாக் தான் அது. ஸோ மே 30 இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஆர்டர் பை ஆர்டராக உங்களுக்கு வீடியோஸை அனுப்பிட்டு இருக்கலான்னு ஒரு சின்ன ஐடியாவில் தான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ காலையில் பல் தேய்ச்சிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு பொட்டி பேக்கில் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். ஒரு பக்கம் இந்த ஊரை எப்படி மிஸ் பண்ண போகிறோன்னு ஒரு வருஷத்துடையும், இன்னொரு பக்கம் எங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸோட ஏர்போர்ட்குள்ளே நுழைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லிஃப்ட்டை பிடிச்சி மேலே போகணும். அங்கே தான் டிபார்ச்சர் இருக்குது. இங்கே ஃபுல்லாக அரைவல் தான். நம்ம ஊரில் மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து யாராலையும் சொல்லமாக நுழைய முடியாது. டிக்கெட் இருந்தாலும் நுழைய முடியும். இங்கே அப்படிலாம் இல்லை. டிபார்ச்சர் கேட் வரைக்கும் நம்ம உள்ளே போகலாம். ஸோ இப்போ உள்ளே போனதுக்காக இன்டர்ஃபேஸ் காட்டலாம். இங்கே வந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னா ஜிஎஸ்டி வாங்கணும். ஜிஎஸ்டி ரீஃபண்ட். பிகாஸ் நீங்கள் முஸ்தஃபாலாம் பார்க்கும்போது நான் முஸ்தஃபா அமிச்சேன்னு நினைக்கிறேன் vlog வீடியோ. அந்த முஸ்தஃபாவில் நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு திரும்பி நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஐ மீன் டூரிஸ்ட்டாக ஊருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டி கொடுத்த காசை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அதுவும் சிங்கப்பூர் டாலர்ஸாக தான். நீங்கள் போகிற கண்ட்ரிக்கு மொத்தமே மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் ஊருக்கு போய்ட்டு வேணால் கரன்சியை மாற்றிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் while கம்மிங் டு ஏர்போர்ட். அது ஒரு முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து செக்கிங்கு உங்களை ஸ்டிக்கர்லாம் வாங்கிறதுக்கெலாம் வந்து ஆட்கள் கிடையாது, மேனுவல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டே பண்ணித்தரும். உங்கள் டிக்கெட் நம்பர் இல்லைன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ உங்கள் போர்டிங் பாஸ் ப்ளஸ் உங்களோட பேகேஜுக்கான ஸ்டிக்கரை உங்களுக்கு அதுவே மிஷின்லேயே காய்ச்சிரும். சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த கடையில் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கும்போது ஏர்போர்ட்டில் நீங்கள் எதாவது கடையில் வாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. பிகாஸ் அவ்வளோ ரேட் இருக்கும். பிகாஸ் ஒரு தண்ணி பாட்டிலே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். ஏர்போர்ட்டில் வாங்கினாலே 100 ரூபா வந்துடும். இங்கே இந்திய ரூபாயில் காசில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதே 60 ரூபா. அதுவும் நீங்கள் ஏர்போர்ட்டில் வாங்கினா நீங்கள் எவ்வளோ நினச்சிக்கோங்க. 150 ரூபா ஒரு பாட்டிலுக்கு கொடுத்து வாங்கணும்னா யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த கடையை சும்மா சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்மளோட தேவையான ப்ரொசீஜர்ஸ்லாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கடை இருக்குதே அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே இப்போ இமிக்ரேஷன் ஹாலுக்குள்ளே வந்தாச்சு. இமிக்ரேஷன் ஹாலில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை ஜிஎஸ்டி ரீஃபண்ட். நான் சொன்ன மாதிரி தான் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் போய் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவை என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் சிங்க் பாஸ் கேட்பாங்க, ஐ மீன் விசா காப்பி தான் கேட்பாங்க. அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் வாங்கின எக்ஸ்பென்சஸ்க்குலாம் உங்களுக்கு தேவையான ரீஃபண்ட்டு அவங்களுக்கே தந்துடுவாங்க. ஸோ நான் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. இந்த இடம் நான் பார்த்துருக்கேன்னா தெரியாது. இங்கே நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, ஆனால் எதுவும் வாங்க முடியாது. ஸ்கை ட்ரெயின் கூட இருக்குது. T3 டெர்மினல் 3 அந்த ஜுவல்லு நம்ம பார்த்தோம்ல, அந்த ஜுவல்லு அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நேராக ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஜிஎஸ்டி வாங்கும்போது உங்கள் கஸ்டம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் உண்மையிலே வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. ரொம்ப அதிகமாகலாம் செக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு மேலாப்பெல்லாம் வாங்கிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஜிஎஸ்டி வாங்கினதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டுக்கு தான் போகணும். நம்மளோட கேட் நம்பர் F53 நினைக்கிறேன். ஸோ அங்கே நிறைய கேட்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நடந்து போகிறதுக்கு தனியாக ஒரு லேப் மாதிரி இருக்கும், எக்ஸ்கலேட்டர் மாதிரி இருக்கும். அப்படியே படுக்க வச்சு ஓட்டினேன் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நேராக போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க, மீன்லாம் வளர்க்குறாங்க இங்கே. ஸோ இங்கே நிறையா ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு அப்படியே நேராக இங்கே இமிக்ரேஷனுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம கேட்டுக்கு நேராக தான் நிற்கிறோம். மோஸ்ட்டாக இந்த கேட்டில் தான் கூட்டமே இருக்கும். பிகாஸ் இங்கே இருக்கவங்க எல்லோரும் இந்தியாவுக்கு போகணும் ஆசைனால தான் இங்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் இங்கே வெயிட்டிங் ஹால் மட்டும் காட்டுறேன், எப்படி இருக்க மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
எப்படி இருந்துச்சு? அப்படியே பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் வாங்கினா லான்ச் தருவாங்கள்ல, அந்த லான்ச் மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் எக்கனாமிக் கிளாஸ் தாங்க. நம்ம கீழே வந்திருக்கோம் பாருங்கள் இந்த ஏர்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த பார்த்து சென்னை ஏர்போர்ட் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொன்னால் அவங்க பிடிச்சிடுவாங்க அப்படின்னு பயத்தில் சொல்கிறேன். இப்போ நம்ம நேராக கீழே இருக்கோம். ஏன் கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளெயின் அங்கே இருக்குது. அங்கே நம்ம ஏர் இந்தியா பிளெயின், ஆனால் நம்ம பிளெயின் கிடையாது, நம்ம பிளெயின் இந்த சைடில் இருக்குது. ஸோ வாட்டியாக இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நான் போன முக்கால்வாசி பிளெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி அனுப்பில் தான் இருக்கும். இதோ நேரத்தில் ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் தான் நம்ம வந்து ஏறி போவோம் பிளெயினுக்கு. ஸோ இந்த பிளெயினுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால பிரிட்ஜு வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் தான் பஸ்ஸில் ஏற்றி போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பிளெயினுக்கே வந்து ஒரு 3 பஸ்ஸு தேவலான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வராங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தாண்டி ஏர் இந்தியா நிறையா இருக்குது. ஏன்னா வந்து மோஸ்ட்டாக இந்த ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் நிறையா இருக்குது, பிகாஸ் அவங்க கண்ட்ரினால். ஆனால் நம்மளோட ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக நிறையா பிளெயின்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து வந்திருக்கணும்னு காட்டுறேன். இது வந்து ஒரு பஸ்ஸில் இருக்கிற ஒரு ரைட் தான், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பஸ்ஸு நின்றுருச்சு. இப்போ நேராக பிளெயின் இருக்கா, இதான் நம்ம பிளெயினு. இந்த பிளெயினில் பார்த்தீங்கன்னா லைன் ஃபார்ம் தான் போகணும், பிகாஸ் இந்த பிரிட்ஜு கொஞ்சம் ஆடுது. சப்போஸ் உடஞ்சதுன்னா அப்படி தான் தெரிஞ்சு, பிகாஸ் நான் ஏறும்போது தெரிஞ்சுது. இங்கேருந்து ஒரு நல்ல வியூவில் நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் வந்து பின்னாடி ஆளுங்க வராங்கனால எடுக்க முடியல. ஸோ இங்கேருந்து வியூ போட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட்டுக்கு போக வேண்டியதான். சீட்டை நல்ல ஜன்னல் சீட் கிடச்சதுனால ஜன்னல் சீட்டில் நல்லா வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ அப்படியே ஒரு டேக் ஆஃப் வீடியோ தான். இப்போ ஜஸ்ட் ஒரு குட்டி கம்பேரிசன் போகுமே. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போன ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஸோ அதில் கொடுத்த ஃபுட்டுக்கும் இங்கே கொடுத்த ஃபுட்டுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏர் இந்தியா வந்து முழுமுழுதாக ஒரு இந்தியன் கம்பெனி. ஸோ அதனால் இந்தியா ஃபுட்டெல்லாம் இருக்கும் நிறையா. ஸோ அதனால் கம்பேரிசன் போக முடியாது. இருந்தாலும் வந்து இங்கே நான்வெஜ் ட்ரை பண்ணால் நான்வெஜ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வெஜ்ஜு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தோசை மட்டும் என்ன கோல்டாக இருந்தாங்க எல்லாத்தையும். அங்கே டீ நல்லா இருந்துச்சு. அது மட்டும் ஃபுட்டு ரிவ்யூ டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து அவள் தான் சென்னைக்கு வந்தாச்சு. லேண்டிங்கோட வீடியோ தான் இது. இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளலாம் வந்திருக்கும். என்னடா வீடியோ கொஞ்சம் பஃபராகன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ஸ்பீடில் எடுத்துட்டேன். பேராப்ளைன் இருக்கிற அந்த ஸ்பீடை அப்படியே வச்சு எடுத்துட்டதுனால ஸ்பீடு ரொம்ப ஆயிடுச்சு. ஸ்லோ டவுன் பண்ண முடியல. இப்போதைக்கு இப்படி தான் ஸ்லோ டவுன் பண்ண முடியும். இதுக்கு மேலே பண்ணிட்டேன்னா வீடியோ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஓப்பனே பண்ண ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் ரேட் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு உங்களால் ஏர்போர்ட்டை பார்க்க முடியாதா மட்டும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம புது ஏர்போர்ட்டு, அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த புது ஏர்போர்ட் தான். இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அது நல்ல விஷயம். அடுத்தது இமிக்ரேஷன் ஹால். இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நேராக நம்ம பொட்டி படிக்க எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நம்ம விளாக் இதோட முடியுது. எப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் விளாகு. அது மட்டும் இல்லை, டப்பிங்க்கு புதுசாக மைக் வாங்கியிருந்தேன். அந்த மைக்லேருந்து தான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ அவள் தான் எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. எங்கள் ஊர் கடலூர். கடலூர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் கடலூர்லேருந்து வரீங்களோ அவங்கெல்லாம் கீழே ஒரு ஹார்ட்டின் எமோஜி போடுங்க. ஸோ என்னோடய விளாக் எவ்வளோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம மியூசிக் ஐட்டம்ஸ் தான்.
உங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம வீடியோ கமெண்ட்ஸில் போய் ஏதாவது பாட்டு சொன்னீங்கன்னா நான் வாசிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோடய vlog பார்த்து என்னோட சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ முடிஞ்சால் மேபி திரும்பி போய் வேணால் கவர் பண்ண பிளேஸை நான் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.